போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீதையை பார்த்து மந்தஸ்மிதமான ஒரு முகத்தோட சிரிச்சுட்டு கிளம்பிட்டார். அது சிரிப்பை தான் அவன் நினைச்சிட்டு இருக்க போறா. அதுக்கப்புறம் பிரிஞ்சிட போறாளே. அதனால அந்த மந்தஸ்மிதமான முகத்தோட போயிட்டு வரேன்னு சொல்ல, பிடிச்சிட்டு வரேன்னு சொல்ல, அந்த மானை துரத்திட்டு ஓடுறான். சக்கரவர்த்தி திருமகன் பாரத்தை கையில வச்சுட்டு உயிரோட பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ரொம்ப தூரம் ஓடிடுறது. அப்போ இது இனிமேல் சரிவிட்டு வராது, இது ஏதோ சூதுவாது மாதிரி இளைய பெருமாள் சொன்னது கரெக்டாக போயிடுத்துன்னு ஒரு பானத்தை பிரயோகிக்கிறான். அந்த பானத்தை பிரயோகித்த உடனே அந்த மான் பிராணனை விடும் பொழுது மாரீச்சனாக ஆகி ராட்சசனாகி பிராணனை விடுறான். குரலை மாத்திட்டு ஹே ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு அந்த அந்த மாதிரி கத்தினத்து கூட வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறா. மோட்சம் கிடைக்கணும்னு தானே இங்க வந்தான். ராமனுடைய ஆயுதங்கள் பட்டதுன்னா ஆயுதத்தினால மோட்சம் கிடைக்கும்னு வந்திருக்கானே, தெரிஞ்சுட்டு தானே வந்தான். வந்திருக்கிற இடத்துல அவனுக்கு தோணித்தான் பிராட்டி இருந்தா தானே மோட்சம் கிடைக்கும். சீதா பிராட்டி இல்லையே. இவன் நிஜஸ்வரூபமா ராமன் எழுந்தொள்ளி இருக்கான். ராமன் தான் என் மேல அம்ப பிரயோகிச்சுட்டான். சீதை நமக்காக வேண்டி புருஷகாரமா இருக்கணுமே, இளைய பெருமாளி ராமனை பிரிக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காக சீதையை கூட்டுண்டானா வாக்குனால. ஹா சீதே சீதே ஹா லக்ஷ்மணா லக்ஷ்மணான். அதனால அவருக்கு மோட்சம் கிடைச்சுட்டான் அப்படின்னு அனுபவிக்கிறார். இந்த ராமன் இங்க வந்துட்டு இப்படி காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்துல வந்து சீதையின் இடத்துல வரான். என்ன இவன் கத்திட்டு இருக்கும் பொழுது சீதை பயந்துட்டு போய் இளைய பெருமாளை அனுப்பிச்சுடுறார். இளைய பெருமாள் சொல்றார், ராமனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாவை, அதனால எதுவும் ஆயிருக்காது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பார்க்கிறார். கடும் சொற்களால சொல்லி ராமனை வந்து இல்லாத சமயத்துல நீ என்ன அடையலாம்னு நினைக்கிறியா பரதா? இல்ல லக்ஷ்மணா, அண்ணா இல்லாத சமயத்துல என்ன அடையலாம் நினைச்சுன்னு திட்டம் போடுறியா? அல்லது பரதன் சொல்லி ஏதாவது இந்த மாதிரி செய்யறியா? எனக்கு உன்னிடத்துல சந்தேகமா இருக்கு, நீ போகலைன்னா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே இந்த கடும் சொற்கள் தாங்காதபடிக்கு இளைய பெருமாள் ராமனை தேடிட்டு போயிடுறார். அப்ப என்னாச்சுன்னா இங்க ராவணன் வந்து சன்னியாசி வேஷத்துல வந்து உபச்சாரம் பண்றா. சன்னியாசி நினைச்சிட்டு இருக்கா எங்க பர்த்தா வந்துடுவாருங்கிறா சீதை. அதுக்குள்ள அவ